இந்த பூஜை முறை எதற்காகனா, கணவன் மனைவி பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கலாம். கணவன் மனைவிக்கு கள்ளத்தொடர்பு இருந்தால் அதை கண்டிப்பாக பிரிக்கலாம். பணம் காசு வர வைக்கலாம். தொழில் முன்னேற்றம் பண்ணலாம். அரசு வேலை உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த பூஜை முறையை கண்டிப்பாக செய்து பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட், லாட்ரி, நினைத்த காரியம் வெற்றியாகணும், கண்டிப்பாக இதை பண்ணலாம். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் எந்த ஒரு ஆணையும் சரி பெண்ணையும் சரி எந்த ஒரு முகத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. 6 மணி போல் சூரியன் உதிர்த்து வரும் முன் நீங்கள் சூரிய பகவான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை, பணம் காசு ஆகச்சனமாகணும், என்னோடய கணவன் என்னோட பேச்சை கேட்கணும், அவர் உங்ககிட்ட காசு கொடுக்கல, உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது கொடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் எல்லாமே நீங்கள் சூரியன் பகவான் கிட்ட நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு பச்சரிசி மாவில் நீங்கள் லிங்கம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். லிங்கம் பிடிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அதை நீங்கள் பிடிக்கும்போது இன்னொன்றுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கிட்டே பிடிங்க. ப்ளஸ் மந்திரம் சொல்லுங்கள். அதேமாரி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் குருவோட மந்திரம் மிகவும் அவசியம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்து பாருங்கள். குருவோட மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு படையலாக வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல் பொரி, கடலை, பொங்கல், கனி, எலுமிச்சப்பழம், ருத்ராட்ச மாலை, வில்வ இலை, இது எல்லாமே நீங்கள் படையலாக வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லிங்கம் பிடித்த பிறகு லிங்கத்துக்கு மேலே ருத்ராட்ச மாலை நீங்கள் கண்டிப்பாக வைங்க. விபூதி அபிஷேகம், சந்தனம் அபிஷேகம், பால் அபிஷேகம், இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். படையல் போட்ட பிறகு நீங்கள் அந்த லிங்கத்து மேலே போட்டு அந்த விபூதியை எடுத்து நீங்கள் உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஆம் அவும் நம சிவாய. இந்த மந்திரத்தை ஒரு 54 வாட்டி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 108 முறையாவது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடந்தே தீரும். இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். மாந்திரிக ரீதியாக இருக்கிறவங்களும் சரி, மாந்திரிக ரீதியாக இருக்கிறவங்க, ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க அனைவரும் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். 5 நாள் இந்த பூஜையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். குருநாதரோட சிஷ்யர்கள் நிறைய பேர் செய்து பார்த்துருக்குறாங்க. இது நிறைய பேருக்கு நிறைய கிடச்சிருக்கு. நிறைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடந்தே தீரும். இது சத்தியம். என்னோட குருநாதர் எனக்கு சொன்னபடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். முக்கியமான குறிப்பு, கழுதுமை வேர். அந்த வேர் நீங்கள் லிங்கம் செய்யும்போது நீங்கள் சென்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேர் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.